Hello, my dear folks. Welcome to Anti Vlog Day 11. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி 3ஆவது நாளில் வந்து உட்காந்துட்டேன். இந்த மாதிரி இந்த மாதம் அப்படியே ரேப்பிடாக பிட்டு டெய்லி வீடியோ போட்டு 1 மாதத்தில் விட்ட வீடியோ இந்த மாதத்தில் நம்ம முடிக்கிறோம். ஓகே, வழக்கம் போல் போயிடுவோமா? டே டைரி நம்பர் 1. டே டைரியில் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் காலை எழுந்தேன். எந்துக்கிறது காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, நம்ம புத்தி தான் தெரியுமே. எழுந்துக்கல. 7:30 தான் எழுந்தேன். ஆமாம், 7:25 20 சம்திங். ஆமாம், 7:20 தான் எழுந்தேன். எழுந்து அவசரமாக போயிட்டு தண்ணியை போட்டு இப்போ சாப்பிட்டேன். ஏன் போகுது என்ன சொன்னேன்? தண்ணியை போட்டு குத்துன்னு ஓடி வந்து குளிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலைல வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ரெடியாகி சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக்கெலாம் எடுத்து மாட்டிக்கிட்டு காலேஜ் போயிட்டேன். காலேஜ் போகிறதுல எதுவும் நடக்கலை. காலேஜ் போனதுக்கப்புறமும் எதுவும் நடக்கலை. 5 பீரியடு அதிசயமாக எனக்கு 5 பீரியடு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் 5ஆவது பீரியடு ஸ்டார்டிங்கே ஏற்றுன்னு போயிட்டானுங்க. அப்படின்னு ஏற்றுன்னு போயிட்டானுங்க. நிம்மதியாக பேர் கூட மாட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பிரச்சனை நான் தூங்கினா இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் பெருசாக நடத்துகிற மேம் ஃபஸ்ட்டு நான் நாளைக்கு சைக்கிள் டெஸ்ட்டு அதுக்கு நடத்திட்டு இருந்தாங்க. என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த கேப்பு பண்ணது அது முடிச்சதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு போனாங்க. அதிலே கூப்பிட்டு போயிருந்தானுங்கன்னா நாளைக்கு சைக்கிள் டெஸ்ட்டில் தான் படிச்சுட்டு தான் போயிருப்பேன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் எங்களால் இப்போ படிக்காமல் சுற்றிருக்கல, அந்த மாதிரி படிக்காமல் இருந்திருக்க முடியாது. இப்போ உட்காந்து படிச்சிருக்கிற மாதிரி ஆகிட்டு இருக்கும். அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சே நாளைக்கு அப்படியே கோடிங் எழுதிடுவேன். மேட்ரு இல்லை, இவ்வளவு தான். அது முடிஞ்சோடனே அப்புறம் சும்மா உட்காந்து பேசியிருந்தாங்க. நான் ஏதோ படித்து எழுதியிருக்கேன்னான்னு வேறு சொன்னாங்க. என்ன கதையோ தெரில. போயிட்டு மார்க் கூட பார்க்கல. நான் எனக்கு இந்த மார்க் பார்க்குற பழக்கமே பிடிக்காது நண்பர்களே. அவங்களாம் சொன்னாங்கன்னா கேட்டுப்பேன். அப்படி இல்லையா, இவனுங்கெல்லாம் போயிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி மார்க்கெலாம் அப்படி தேடி கண்டுபிடிச்சி அவசியம்லாம் இல்லை. பாஸ் ஆனால் போதும், எழுதுறது பாஸ் ஆனால் போதும் தான் எழுதுறது. அதில் எங்கேருந்து போயிட்டு இது பண்ணி மார்க்லாம் பார்க்குறது. எவன் மார்க்கே சொன்னால் கூட பாஸாக ஃபெயிலாக நான் அப்படி தான் கேட்குறேன். நம்மனா மார்க் அதெல்லாம் பார்த்து இத்தனை 3 செம் 3 செம்மு ஃபஸ்ட்டு செம்மில் அதெல்லாம் பண்ணேன். நான் ஒத்துக்கிறேன், நானும் பண்ணவன் தான். ஃபஸ்ட்டு செம்மில் அதெல்லாம் பண்ணேன். செகண்ட் செம்முக்கு மேலே நெக்கில் அதிகமாகி பண்ணுறதை விட்டேன். நெக்கில் நல்ல எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் பண்ணுறதில்ல. பாஸ் ஆகிட்டேன், அது மட்டும் தெரியும். தமிழ்லையும் பாஸு, இங்கிலீஷில் தான் பாஸ் ஆகிடுவேன். ஆஸ் யூஷுவல், அது பெரிய பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட்டு டிஎஸ்லேயும் பாஸு. சாட்ஸில் ஃபெயில் ஆகிடும்போது எனக்கே தெரியும். எழுதவே இல்லை சுத்தமாக. சாட்ஸில் ஃபெயில் ஆகிடும்னு கன்ஃபார்ம் தெரியும். ஸோ அது பார்த்துக்கலாம். வேறு சாட்ஸில் ஃபெயில், அது ஓகே. அது மட்டும் இன்னும் சொல்லலை. அவங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்க மாட்டேன். நான் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு அதான் முடிச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ளே லாஸ்ட்டு பீரியட் பிராண்டிங் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு 4 ஃபார்மேஷனெல்லாம் நிற்க வச்சு என்னமோ எடுத்து முடிச்சுட்டு குத்துன்னு ஓடி பேக் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வந்தால் ஆஸ் யூஷுவல் வெயிட் பண்ண வச்சுட்டானுங்க. நம்ம என்றைக்கு சீக்கிரம் வருமோ அன்றைக்கி வெயிட் பண்ண வச்சுருவானுங்க. நம்ம என்றைக்கு லேட்டாக வருமோ அன்றைக்கி சீக்கிரம் எல்லோரும் சீக்கிரம் நின்றுட்டு நம்ம சீக்கிரம் போயே ஆகணும் அப்படின்னு நிற்பானுங்க. இட்ஸ் ஆல் ஃபீட், நம்ம கையில் இருக்கணும்ல. வழக்கம் போல் இன்றைக்காச்சும் கொஞ்சம் அச்சு போச்சுன்னா 5:20க்கெலாம் வீட்டுக்கு ஒரு 20 நிமிஷம் அது படுக்கலாம் அப்படி யோசித்தேன். பண்ணதில்லை, எவனுமே பண்ணதில்லை. அது நான் 6:10 தான் வீட்டுக்கே வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து பிரேக்லேயே உட்காந்து சாட்ஸு மொத்த நோட்ஸையும் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டேன். ஒரு பொண்ணு எழுதி வச்சுருந்தது, என் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு. அதை எழுதி வச்சுருந்தது, அழகாக இருந்தது. சரி இது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு முடியாது. இருந்தாலும் ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு 30 பேஜ், செகண்ட் யூனிட்டில் ஒரு 45 பேஜ், தேர்ட் யூனிட்டில் இப்போ வரைக்கும் ஒரு 29 பேஜ். 30 60 60 40 100 105 பேஜ் இருக்குது. எழுத முடியாதுன்னு தெரியும். அதனால் ஒழுங்காக ஃபோட்டோ எடுத்து அதை டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிட்டேன். எக்ஸாம் அப்போ அந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் போட்டு கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓசி பிரிண்ட் அவுட் இருக்குது, ஓசி பிரிண்டர் இருக்குது, கொடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு தூக்கி வச்சுக்கலாம். அவ்வளவுதான்.
தூக்கி வச்சு படிக்க வேண்டியது தான். அதனால் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து பக்காவாக வச்சுருக்கேன். 3 யூனிட்டுக்கு. 3வது யூனிட் வந்து அப்டேட் பண்ணணும். உட்காந்து இருக்கிறதோட சேர்த்து அப்டேட் பண்ணணும் அவனை. அது பார்த்துக்கலாம். வேறு அப்டேட் பண்ணணுமா? அதான் அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையை பார்த்தேன். அப்புறம் எங்கள் அம்மா முட்டை வாங்கிட்டு சொன்னாங்க. போய்ட்டு முட்டை வாங்கிட்டு வந்தேன். முட்டை வாங்கிட்டு வந்துட்டு உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். கொஞ்சம் தான் எழுதினேன். இன்றைக்கி அப்சர்வேஷன் எழுதுகிற அளவுக்கு மைண்ட் செட் இல்லை. பட் ஆனால் இன்கம்ப்ளீட் இல்லை, முடிச்சிட்டேன். மீதி எழுதுறதெல்லாம் கொஞ்சம் ஃபர்தராக இருக்குது. அதெல்லாம் பொறுமையாக கூட சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டெட்லைனுக்கு முடிக்க வேண்டியது மட்டும் எழுதி முடிச்சுட்டு வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ண உட்காந்து வெட்டிங். நடுப்புற வந்து சாப்பிட போனேன் ஒரு 1/2 மணி நேரம். சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் வைப்பு பண்ணிவிட்டு எங்கள் அண்ணன் வந்து டிவியில் நல்லா எங்கள் அண்ணன் எப்பவுமே தான் பண்ணுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடி வைப் பண்ண இருப்போம். அது இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே தூக்கலாம் லைட்டாக அப்படி தூவி விட்டோம். எப்போவுமே வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் செஷனாக இருக்கும் அது எங்களுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே 1/4 மணி நேரம் செஷன் தான். ஒரு 3-4 பாட்டில் அப்படி நிறுத்திட்டு எழுத வேண்டியது இருக்குன்னு வந்து உட்காந்து வந்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே எடுத்து வச்சது ஒன்று இருக்குது. இங்கே வைக்கிறது இந்த கிளிப்பு இருக்கிற யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து இது மாதிரி சொருவிட்டு பேசுவேன். சொருவிட்டு பேசணுன்னா வந்து இப்போ வந்து சரியாக கேட்க மாட்டேங்குது. வால்யூம் அதிகமாக பேஸ் பண்ணுற மாதிரி, தொண்டை கொஞ்சம் அதிகமாக பேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சத்தமாக பேசுனா வெளில கேட்குதுன்னு எங்கள் அம்மா என்ன அசிங்கமாக திட்டுறேன். அதனால தான் வந்து இப்போ எடுத்துகிட்டு கையில் வச்சு பேசுகிறது. இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் லாக் பண்ணிட்டு இருங்க. ஓகே, இது ஒரு பொருள் கேட்குதா? இது ஒரு பொருள். இந்த பொருள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி காட்டணும்னு நினச்சேன். அப்படிக்கா ஓரமாக இருந்ததுனால வந்து 2 நாள் மறந்து விட்டு இன்றைக்கி தான் ஞாபகம் வந்தான். முதலில் வழக்கம் போல் போயிடுறேன். ஏன்னா இது வந்து வழக்கம் போல் எல்லாருக்கும் தர்றது. அதனால் வழக்கம் போல் வந்து இருக்கிறத போய் காமிச்சிட்டு இன்னொன்று காட்டுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று காட்டுறேன். வழக்கம் போல் இருக்கிறது நான் கிளிப்ஸில் வந்து கோட் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு கொடுத்த சைட்டேஷன் நல்லா இருக்கா? நல்ல பெரிய, எனக்கு இப்போதைக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய கலெக்ஷன்னால் இவன் மட்டும்தான் பெரிய சைட்டேஷன். நல்லா என் மூஞ்சி சைஸ், என் மூஞ்சியோட பெரிய சைஸாக இருக்குது. மூஞ்சியோட பெரிய சைஸு A4. பரவாயில்ல, நல்ல இந்த ஒரு ஃபோட்டோ தான் இந்த இது கிளிப்ஸு ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க. வேறு ஃபோட்டோ கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன். ஆனாலும் வந்து இந்த ஃபோட்டோ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணான்னு இதையே வச்சு ஓட்டானு பருவ பசங்க. நல்லாயிருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் கோச்சர் ரொட்ராக்டர் இளமாறன், தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். இவன் முடிஞ்சிச்சா? நல்லா இருந்தான். அது நம்ம இவ்வளோ பேசுவாங்கலாம் வந்து பெருசுக்கு. ஸோ வந்து இது வாங்கிட்டேன். இவன் கீழே நிற்க வச்சுட்டு அடுத்து ஒன்று காட்டுறேன். எனக்கு இந்த சைட்டேஷனோட பிடிச்சது இவன் தான். என்னோடய ஐடி கார்டு, என் மூஞ்சி போட்ட ஐடி கார்டு. அதே மூஞ்சி தான், வேறு ஃபோட்டோ கூட மாற்றலை. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி மூஞ்சி போட்ட ஐடி கார்டெலாம் தரதுலாம் வந்து கொஞ்சம் பெருசு. இது வரைக்கும் கோச்சார்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, நான் நோட் பண்ணதில்லை. பட் ஆனால் வந்து இந்த ஆல் ஆக்சஸ் கார்டு வித் வந்து என் ஃபோட்டோ ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. இன்றைக்கி பூரா மாட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாகவே இல்லையே இவன். நான் மூஞ்சி தெரிகிற மாதிரி ஆல் ஆக்சஸ் கார்டு பங்கம்மா வர்ற மாதிரி. அது இல்லாமல் வெளில பேனர் வேறு இருந்தது நண்பர்களே. அந்த பேனர் ஃபோட்டோ வேறு இன்னும் எனக்கு கொடுக்காமல் சுற்றி நிற்கிறானுங்க. அவங்க ஃபோனில் அடிச்சு பிடிங்க அந்த பேனர் ஃபோட்டோ வாங்கணும். இன்றைக்கி கிடைக்காது, முடிஞ்சால் நாளைக்கு ஞாபகம் வந்ததுன்னா ஆட் பண்ணுறேன். ஓகே, பேனர் ஃபோட்டோ எனக்குன்னு பேனர்லாம் அடித்தாங்க. காலைல கொசுட்டி எனக்காக பேனரில் அடித்தாங்க. அந்த பேனரில் இதே ஃபோட்டோ தான் இருந்தது. அது ஒரு விஷயம். ஐடி கார்டு அப்படின்னு அது இல்லாமல் வந்து கையில் மாட்டின ரிஸ்ட்டு பேண்டு, இந்த மாதிரி நிறைய ஏதோ வந்து சேகரித்து வைத்திருக்கிறேன். அப்படி தான் கட்டினோம் நம்பர் வேணும்னே. ரிஸ்ட்டு பேண்டை கட்டினது வீட்டில் வச்சு தான் கட் பண்ணது ரிஸ்ட்டு பேண்டையே. அதையும் எடுத்து சேகரித்து வைத்திருக்கிறேன். அதையும் வந்து மெமரியாக வந்து உள்ள தூக்கி போட்டுருவேன். அவ்வளவுதான். வேறு அவ்வளோதான். பேங்க் காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன். நீ
நெக்ஸ்ட்டு இன்றைக்கான கருத்தூசி ஏதாச்சும் போடுவோமா? அன்றைக்கி வந்து ஒரு கருத்தூசி வீடியோ ஒன்று போட்டேன். நேற்று தான் அதுக்கு ஒருத்தர் பார்த்துட்டு கருத்தூசிலாம் போடுறியே அப்படின்னு ஒருத்தர் வந்து போட்டிருந்தார் டிஎம்மில். கலக்குங்க அப்படி போட்டிருந்தாரு. எனக்கு இந்த வீடியோ தான் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் கருத்தூசி இன்னைக்கு வேணாம். இன்றைக்கி எதுவும் சொல்கிற மாதிரியும் இல்லை. வேறு என்ன செய்யுது? கண்டென்ட் எதுவும் இல்லை நண்பர்களே. கிளாஸில் உட்காரனால கண்டென்ட் இருக்க மாட்டேங்குதான்னு தெரில. சரி, ஓகே. சும்மா உட்காந்து வச்சு இருக்கிறதுக்கு நான் அப்படியே இன்றைக்கி சாத்தின்னு போகிறேன். செல்ஃப் டாக்குமெண்டேஷன் முடிஞ்சுது. காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து அன்றைக்கி 10 பேஜ் சொன்னேன்னா ஒரு நாளைக்கு 2 பேஜுன்ற கணக்கில் 18 பேஜ் முடிச்சு விட்டேன். இன்னும் எத்தனை பேஜு? 158. இன்னும் வந்து நான் போக வேண்டிய தூரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. 18 முடிச்சிருக்கேன். இன்னும் என்ன 140 பேஜ் மேலே இருக்குது. படிப்போம், பொறுமையாக படிப்போம். இந்த இயர் முடியறதுக்குள்ளே அவனையும் முடிக்கணும். அவங்க 2 பேரையும் முடிக்கணும். கண்டிப்பாக முடியும். கன்சிஸ்டன்சியாக தான் காம்பவுண்ட் எஃபெக்டில் சொல்லி கொடுத்தது. காம்பவுண்ட் எஃபெக்ட் புக்லேயே நான் காட்டேன். எப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு 2 புக்காக வந்து 2 பேஜை ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். 2 பேஜ், ஆனால் 2 பேஜ் முடியலனா கூட 2 லைனாக ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஆனால் டெய்லி ஆட் பண்ணணும். ஒரு நாள் கூட அப்போல்லாம் விடக்கூடாது. நீங்கள் ஒரு கான்ஸ்டண்ட்டாக மினிமம் வேல்யூவே கூட எடுத்துக்கணும், பிரச்சனையே எடுத்து. ஒரு வார்த்தை 2 வார்த்தை இந்த மாதிரி ஒரு மினிமம் பிச் ஆஃப் சால்ட்டே கூட எடுத்துக்கும். ஆனால் அதை வந்து டெய்லி வந்து நீ ப்ராக்ரஸில் காட்டிக்கிட்டே போகணும். டெய்லி அந்த ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். அது ஆட் ஆன் ஆகினே இருக்கணும். அப்போது உனக்கு அது பெரிய நம்பராக தெரியும். நீ வந்து கன்சிஸ்டன்சியும் ஆட் ஆனும் இருந்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் வந்து அதே மாதிரி தான் பாருங்கள். டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக வீடியோவும் போட ஆரம்பிச்சிருக்கேன், புக்கும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பார்ப்போம். ஓகே. இன்னும் வந்து இப்போ வரைக்கும் நான் படித்ததில் எனக்கு புரிஞ்சது இவ்வளோ தான். இந்த புக்கில் இன்னும் படிக்க என்னென்ன புரியுதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஆனால் ரொம்ப பரவாயில்ல பேசிகிட்டு இருக்கேன் போல். இன்றைக்கான சட்டை சாத்திக்கிட்டு நாளைக்கு டாக்குமெண்டேஷனோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சைனிங் ஆஃப். மாறன். டட்டா பாபை, see you, boys and girls.